அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. போக்குவரத்து கழகத்தில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது, எப்பொழுது ரிசல்ட் வெளியிட போகிறாங்க, டிஎன்எஸ்பிசியில் சற்று முன் கிடைத்த மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி பணியிடங்களை நிரப்ப புதிய அறிவிப்புக்கான அறிவிப்பானை இன்னும் சில நாட்களில் வர இருக்குங்க. இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய அரசாணையை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி ரிசல்ட் வெளியிட்டால் எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிசல்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் நிறைய பேர் வைக்கப்பட்டிருக்காங்க. ரிசல்ட்டுக்காகவே இவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ரிசல்ட்டுக்காக பார்க்குற நபர்களில் ஒரு 9000 பேர் பார்த்தீங்கன்னா ரெடியாக போக்குவரத்து கழகத்தில் பணிக்கு செல்ல ரெடியாக இருக்காங்க. போக்குவரத்து கழகத்தில் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சி செய்து ரெடியாக இருக்குங்க. போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன மக்களே. ஸோ கிட்டத்தட்ட போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் எவ்வளவு அதிகரிக்கும், 3224 வேகன்சிஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அது மட்டுமே கிடையாது, இன்னொரு 4500 வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் அதிகரிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன. டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட அனைத்து விதமான பணிகளையுமே நிரப்புறதுக்கு உண்டான ஒரு அரசாணை வெளியிட போகிறாங்க. ஸோ இப்போ சுச்சுவேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிசல்ட்டுக்காக மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் வேகன்சிஸ் உயர்வு எதிர்பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் கீ சேலஞ்சிங் வரும், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போனஸ் மார்க் வரும், எனக்கு அந்த மார்க் போடுவாங்க இந்த மார்க் போடுவாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஸோ ரிசல்ட்டு வெளியிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய மார்க் போடுறதுக்கு இனிமேல் வாய்ப்புகளே இல்லை. இனிமேல் ஒரே ஒரு விஷயம் தான், போக்குவரத்து கழகத்தில் அது நடந்தால் வேகன்சிஸ் உயர்வு மட்டும்தான் நடக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஹையஸ்ட் மார்க் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப வெறும் 46 மார்க் ஹையஸ்ட்டாக எடுத்திருக்காங்க. லோயஸ்ட் மார்க் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் லோயஸ்ட்டு ஒரு 20 மதிப்பெண்களை வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட இந்த இன்டர்மீடியட் இந்த எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல வரைக்கும் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக பணி கிடைக்கும் அப்படின்னா 46லேருந்து 35 வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 300 பேர் தான் இருக்காங்க. ஸோ 46லேருந்து 35 வரைக்குமே டோட்டலாகவே ஒரு 300 பேர் தான் இருக்காங்க. ஸோ 34லேருந்து 24 வரைக்கும் பார்த்திங்கன்னா 34லேருந்து 24 வரைக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா ஒரு 2000 பேர் இருக்காங்கன்னு வைக்கலாம். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா வேகன்சிஸு 3224. ஸோ இங்கே 24 வரைக்குமே பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஸோ வேகன்சிஸ் எல்லாமே நமக்கு பார்த்திங்கன்னா 24 மதிப்பெண்கள் எடுத்தவங்களுக்கு நிச்சயமாக பணி வாய்ப்பு 100% கிடைக்கும். 23, 22க்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ லாஸ்ட் ஆஃப் த எட்ஜஸில் அவங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 20க்கு மேலே அந்த 20, 20, 21, 22, 23 இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இந்த 4 மதிப்பெண்கள் இருக்கிறவங்க லாஸ்ட் ஆஃப் செக்மெண்ட் எட்ஜஸில் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள், எக்ஸாக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸாக்டை தான் நான் உங்களுக்கு இப்போ கிளாரிட்டியோடு தான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு பார்த்திங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப எல்லாருமே இதை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக நான் சொல்லிகிட்ருக்கேன். நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கீங்க. ஸோ புரியாமல் இருந்தால் அதை விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் பணி வாய்ப்பு அப்படின்றது வேகன்சிஸில் பொறுத்து நம்ம இதை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இப்போ டிரைவருக்கு ஜிடிக்கு 46, பிசிக்கு 45, பிசி முஸ்லீம் 44, எம்பிசி மற்றும் டிஎன்சி 43, எஸ்சி 40, எஸ்சி 35, எஸ்டி 30, பிஎஸ்டிஎம் 30ங்க, எக்ஸர்விஸ்மென் 25ங்க. ஸோ கண்டக்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஜிடிக்கு 40, பிசிக்கு 39, பிசி முஸ்லீம் 38, எம்பிசி 37, எஸ்சி 36, எஸ்டி 35, பிஎஸ்டி 33, எக்ஸர்விஸ்மென் 25. டிரைவர் கம் கண்டக்டர் ஜிடி 35, பிசி 33, பிசி முஸ்லீம் 32, எம்பிசி மற்றும் டிஎன்சி 31, எஸ்சி 30, எஸ்சி 29, எஸ்டி 28, பிஎஸ்டிஎம் 27, எக்ஸர்விஸ்மென் 25ங்க. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா சேஃப் ஜோன் அப்படின்னு பார்க்குறப்ப ஜிடிக்கு 30, பிசிக்கு 25, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 23, எஸ்சிக்கு 22, எஸ்சி 21, எஸ்டி 20, பிஎஸ்டிஎம் 20, எக்ஸர்விஸ்மென் 20ங்க. ஸோ இந்த மதிப்பெண்களை பெற்றிருக்க பட்சத்தில் போக்குவரத்து கழகத்தில் நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.